வணக்கம் இவர்ஸ் அனைவருக்கும் இனிய 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு. பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு. மானம் தெரிவென்று வாழும் பண்பாடு. மானம் தெரிவென்று வாழும் பண்பாடு. நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. வணக்கம் இவர்ஸ். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 112வது திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் 1971ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் வெற்றி திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம். இந்திய நாட்டின் திருநாளாம் 76வது குடியரசு திருநாளை முன்னிட்டு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 112வது மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் நெல்லை அருணகிரி திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். கலை உலக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 125வது திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 1974ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். இந்திய திருநாட்டின் திருநாளாம் 76வது குடியரசு தின திருநாளை முன்னிட்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை முதல் சங்கரன் கோவில் கோமதி சங்கர் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். இந்திய நாட்டின் திருநாளாம் 76வது குடியரசு தின திருநாளை முன்னிட்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை திரையிட்ட நெல்லை அருணகிரி திரையரங்கு உரிமையாளர் சங்கரன் கோவில் கோமதி சங்கர் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிக்ஷாக்காரன் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை திரையிட்டதற்காக கோடான கோடி வாழ்த்துக்களையும் கோடான கோடி நன்றிகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக
தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும். நெல்லை மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் நெல்லை மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கில் ஆரவாரம் செய்து வரும் நெல்லையைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களுக்கு ஆரவாரம் செய்து வரும் நெல்லையைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும். சங்கரன் கோவில் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் சங்கரன் கோவில் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கில் அனைவரும் ஒன்று திரண்டு ஆரவாரம் செய்து வரும் சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களுக்கு ஆரவாரம் செய்து வரும் சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பற்றாளர்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின்